திருப்பாவை 7. கேசவன் பாட்டு கேட்டிலையோ? கீச்சு கீச்சு என்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ? பேய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ? ஆண்டாள் தோழிகளுடன் வந்து எழுப்புவதாக, அடியே, ஆனை சாத்தான் என்றழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒளியும் உனக்கு கேட்கவில்லையோ? வாசனை மிக்க எண்ணெயை பூசி கூந்தலையுடைய ஆட்சியர் குல பெண்கள் மத்து கொண்டு தயிர் கடையும் ஓசையும், அதாவது அவர்கள் கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் இணைந்து ஓசை எழுப்புவது கூட கேட்கவில்லையோ? நாயக பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ? தேசம் உடையாய் திருவேலோர் எம்பாவாய். ஏய், நேத்து நீயே எல்லோரும் தலைமையேற்று நீராட அழைத்து செல்வதாக சொன்னாயே, நாங்கள் நாராயணமூர்த்தியான கேசவனை புகழ்ந்து பாடுவது கூட உன் காதில் கேட்காமல் உறங்குகின்றாயோ என்று உறங்குபவளை நீராட அழைக்கிறார்கள். ஆனை சாத்தான் என்ற பறவையின் ஒலி, ஆட்சியர் கடையும் மத்தின் ஒலி, கேசவனை பக்தி பரவசத்துடன் பாடும் ஒலி என 3 ஒலிகளை இந்த பாடல் இலக்கிய நயத்தோடு விவரிக்கிறது. கேசவன் பாட்டு கேட்டிலையோ?